அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இது மிக 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 முக்கியமான பாடலாக நாம் கருதலாம். ஏனெனில் இதில் உள்ள அந்த கருத்து ஒவ்வொரு மணமான பெண்களுக்கும் மிகவும் தேவையான ஒரு கருத்து. மணமான பெண்கள் தங்களுடைய மன வாழ்க்கை நிம்மதியாக, அமைதியாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக இருக்க வேண்டுமெனில் அவர்கள் கைக்கொள்ள வேண்டிய குணங்களும் செய்கைகளும் அப்படி தொட்டுக்காட்டி சென்றுள்ளார் அபிராமி பட்டர். இடங்கொண்டு விம்மி, இணை கொண்டு இளகி இறுகி, இளகிமுத்து வடங்கொண்ட கொங்கை, மலை கொண்டு இறையவர் வலிய நெஞ்சை, நடங்கொண்ட கொள்கை, நலம் கொண்ட நாயகி, நல் அரவின் படம் கொண்ட அல்குல், பணிமொழி வேத பரிபுரையே. மிகவும் அற்புதமான ஒரு பொருளை தன்னுள் அடக்கி வைத்துள்ள பாடல் இது என்றே நாம் கருதுகிறோம். இடங்கொண்டு விம்மி, அந்த மார்பகம் முழுவதும் நிறைந்து இடம் கொண்டு முழு இடத்தையும் ஆக்கிரமித்து கொண்டு, விம்மி சாயாமல் நிமிர்ந்து, இடம் கொண்டு விம்மி, இணை கொண்டு இணையானதாக, இரண்டு மார்பகம் என்று தெரியும்படியும் அதே நேரம் இணையானதாகவும், இறுகி உறுதித்தன்மை வாய்ந்ததாக, இளகி இலகும் தன்மையுடையதாக, மென்மையானதாக, முத்து வடங்கொண்ட கொங்கை, மலை கொண்டு, அவளுடைய அந்த மார்பகத்தின் மேல் முத்து மாலைகள், முத்து வடம் தொங்குகிறது. அது அந்த கொங்கையின் மேல் அந்த முத்து மாலை இருப்பது, மலை இருப்பது போல் தெரிகிறது. இப்படி இருக்கும் இந்த காட்சி இறையவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை. இறைவன் ஆசைகளை துறந்த அந்த பரம்பொருளான சிவபெருமானுடைய மனதை கவர்வதாக இந்த தோற்றம் உள்ளது. எப்படி நடம் கொண்ட கொள்கை, வலிய நெஞ்சை, அவருடைய அந்த உறுதியான நெஞ்சினை நடம் கொண்ட கொள்கை, மீண்டும் மீண்டும் அவருடைய எண்ணத்தில் வந்து போகும். இது நடம் கொள்ளுதான் மீண்டும் மீண்டும் நடனம் இப்படியும் அப்படியும் ஆடுவார்கள் அல்லவா. நடம் கொண்ட கொள்கை, அதையே கொள்கையாக உறுதியாக அந்த அளவுக்கு அவருடைய அந்த அழகானது உள்ளது. நலம் கொண்ட நாயகி, நலம் கொண்ட நாயகி, நல்ல அருமையான வார்த்தை பிரயோகம். நாயகி என்பவள் தலைவி என்று பொருள் அல்ல, தலைவனைக்கு அடக்கமானவள், தலைவனை ஆள்பவள், தலைவனிடம் மட்டும் அடங்குபவள், தலைவனையே சார்ந்தவள். இது நாயகி என்பது ஒரு மிக 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 ஒரு முக்கியமான பதம். நாயகி நாயகனின் தலைவி, நாயகனுக்கு அடிபணிந்தவள், நாயகனால் ஆட்கொள்ளப்பட்டவள், நாயகனை ஆட்கொள்பவள், நாயகனுக்கு மட்டுமே அடங்கியிருப்பவள், நாயகனுக்கு நலத்தையே நினைப்பவள், நாயகனின் நலத்தையே சேர்ப்பவள், நாயகனின் நெஞ்சில் என்றும் குடிக்கொண்டிருப்பவள் நாயகி. நாயகி ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை அது. நலம் கொண்ட நாயகி, நல் அரவின் படம் கொண்ட அல்குல், அது இடுப்பின் கீழ் உள்ள அந்த பகுதியை நல் அரவின் படம் கொண்ட அல்குல், பனிமொழி. இவள் வார்த்தையை பேசினால் அமுதம் போன்றிருக்கும் பனிமொழி, இனிமையான மொழிகளை கூறுபவள். வேத பரிபுரையே. இங்கே பரி என்பதற்கு நிறைய பொருள் உண்டு. பரி என்றால் குதிரை என்று பொருள், பரி என்றால் மிகுதி என்று ஒரு பொருள், பரி என்றால் ரகசியம் என்று பொருள், பரிபாஷை என்று சொல்வோம் அல்லவா. பரி என்றால் ரகசியம் என்று பொருள், பரி என்றால் சிலம்பு என்று பொருள். இந்த பரிபுரையே, இந்த சிலம்பை அணிந்துள்ளாள். அந்த சிலம்பு ஒலிப்பது வேத ஒலிக்கு ஈடானதாம். அப்போ அதாவது வாயில் பனிமொழியும் காலில் சிலம்பொலி வேதத்தையும் விரித்து கூறும் மரபுடையவள் அபிராமி. ஒரு தலைவிக்கு இருக்க வேண்டிய அத்தனை குணங்களையும், ஒரு நாயகிக்கு இருக்க வேண்டிய அத்தனை குணநலன்களையும் இங்கு அபிராமி பட்டர் பட்டியலிட்டு காட்டுகிறார். மீண்டும் பாடல். இடம் கொண்டு விம்மி, இணை கொண்டு இறுகி, இளகி முத்து வடம் கொண்ட கொங்கை, மலை கொண்டு இறையவர் வலிய நெஞ்சை, நடங்கொண்ட கொள்கை, நலம் கொண்ட நாயகி, நல்லரவின் படம் கொண்ட அல்குல், பணிமொழி வேத பரிபுரையே. ஆண்டவன் அருள்.